பருவத்தின் பசுமையான நினைவுகள். நம் கதை நாயகர்களாக பூஜா, ராம், ரமேஷ், ஸ்ரீதர் மற்றும் ராகினி வாழ்க்கையின் வெவ்வேறு பாதைகளில் பிரிந்து சென்ற இந்த 5 பள்ளி தோழர்கள் பல வருடங்களாக ஒரு பயணத்திற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கினர். பத்திரிகையாளராக பூஜா இருந்தால், புகைப்படக் கலைஞராக ராம், வங்கி ஊழியராக ரமேஷ் இருந்தார், மருத்துவராக ஸ்ரீதர் இருந்தார் மற்றும் தன் கணவரின் மரணத்திற்கு பிறகு மன அழுத்தத்தில் மூழ்கியிருந்தாள் ராகினி. பூஜாவின் கட்டாயத்தினால் மட்டுமே ராகினி இந்த பயணத்திற்காக சம்மதித்தாள். அவர்கள் எண்ணிய அந்த நாளும் வந்தது. அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் வயநாடு. பல வருடங்களுக்கு பின் இணைந்த சந்தோஷம் அவர்கள் காரில் ஆட்டமாகவும் பாட்டமாகவும் வெடித்தது. அன்று இரவு ரிசார்ட்டில் தங்கிய டின்னர் டேபிளில் ரமேஷ் ராகினியிடம், ராகினி, உன் லைஃப் எப்படி போகுதுமா? இப்பெல்லாம் உன் லைஃப் நல்லா போகுதா என்று கேட்க பூஜா பார்வையாலேயே ரமேஷை தடுத்தாள். அந்த இரவு அமைதியாக முடிந்தது என்று எல்லாரும் எண்ண, ஆனால் அது ஒரு புயலுக்கு முன்னான அமைதி என்று யாருக்குமே தெரியவில்லை. நள்ளிரவு, மணி 2:30 மணி. தாகத்திற்காக எழுந்த ராகினி பால்கனியில் கண்ட காட்சி அவளை உறைய வைத்தது. அங்கே ரமேஷ் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். ராகினி ஆ அவளது அலறல் கேட்டு மற்ற நண்பர்கள் மூவரும் ஓடி வந்தனர். நண்பனின் சடலத்தை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் உறைந்து நின்றனர். டாக்டர் ஸ்ரீதர் நடுங்கும் விரல்களால் போலீஸை அழைத்தான். ஆனால் பத்திரிகையாளர் பூஜா தன் உள்ளுணர்வு உந்த ஒரு தனியாள் டிடெக்டிவை அழைத்தாள். சில மணி நேரங்களில் ரிசார்ட் போலீஸ் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. இன்ஸ்பெக்டர் அஜயுடன் பூஜாவால் அழைக்கப்பட்ட அந்த திறமையான டிடெக்டிவ் ஆதித்யாவும் வந்து சேர்ந்தான். இன்ஸ்பெக்டர் அஜய் அந்த நால்வரையும் சந்தேக கண் கொண்டு பார்த்தார். விசாரணை துவங்கியது. அன்று வெளியான ஃபாரன்சிஸ் திடுக்கிடும் தகவலை சொன்னது. ரமேஷை கொன்றது ஒரு மெல்லிய அதிகூர்மையான ஆயுதம். அது ஒரு வேளை சர்ஜிக்கல் நைஃபாக கூட இருக்கலாம். இதை கேட்டவுடன் சந்தேகம் உடனடியாக அந்த குழுவில் இருந்த ஒரே ஒருவரான டாக்டர் ஸ்ரீதர் மீது திரும்பியது. இன்ஸ்பெக்டர் அஜய் ஸ்ரீதரை கேள்விகளால் துளைத்தெடுத்தார். இன்ஸ்பெக்டர் அஜய், டாக்டர், நீங்கள் ஏன் உங்கள் சர்ஜிக்கல் நைட்டை வெக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க? ஸ்ரீதர் உடனே, இல்லை நான் கொண்டு வரல. நான் ஏன் அவனை கொல்ல போகிறேன்? அவன் என் ஃப்ரெண்டு. இது என் மேலே திரும்ப பார்க்காதீங்க. ஸ்ரீதர் மறுத்து கொண்டிருந்த போது டிடெக்டிவ் ஆதித்யா தனது முதல் குண்டை தூக்கி போட்டான். ஆதித்யா போலீஸிடம், டாக்டர், ராகினியோட கணவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரே. அவர் ரமேஷ் வேலை செஞ்ச பேங்க்ல இருந்து வாங்கின லோனுக்கு கேரண்டர் கையெழுத்து போட்டது யாரு? டாக்டர் ஸ்ரீதர், நீங்க தான். அனைவரும் அதிர்ந்தனர். ரமேஷ் ராகினியின் கணவரை மட்டுமல்ல, நண்பன் ஸ்ரீதரையும் கடன் வலையில் சிக்க வைத்திருக்கிறான். ஸ்ரீதருக்கும் ரமேஷை கொல்ல ஒரு பலமான காரணம் இருந்தது. ஸ்ரீதர் கைது செய்யப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போது ஆதித்யா அடுத்து ராகினியை தனியாக சந்தித்தான். ஆதித்யா ராகினியிடம், ராகினி, இந்த கணவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த லோனுக்காக ஸ்ரீதரும் மாட்டியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா உங்கள் நண்பன் ஸ்ரீதர் கொலையாளியாக ஜெயிலுக்கு போயிடுவான். நீங்கள் சொல்கிற உண்மையில் தான் இருக்குது. தன் நண்பனை காப்பாற்ற ராகினி அந்த அவமானகரமான ரகசியத்தை உடைத்தாள். தன் கணவர் சாகும் முன் எழுதி வைத்த கடிதத்தை பற்றி சொன்னாள். ராகினி ஆதித்யாவிடம், என் புருஷன் வாங்கின லோனை எங்களால் கட்ட முடியல. அப்போ ரமேஷ் தான் அந்த மிருகம் என்னை ஒரு ராத்திரி அவன் கூட அனுப்ப சொல்லி கேட்டிருக்கான். இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் என் புருஷன் தற்கொலை பண்ணிட்டாரு. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவனை செருப்பால் அடிச்சிருப்பேன். ஆனால் அவர் எந்த நிலைமைக்கு போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆதித்யா உறைந்து போனான் இதை கேட்டு. கொலைக்கான காரணம் இப்போது தெளிவாக விளங்கியது. இந்த ட்ரிப்புக்கு நீங்களே பிளான் பண்ணி வந்தீங்களா? உண்மையை சொல்லுங்கள். இந்த மர்டருக்காக தான் இந்த ட்ரிப்பையே அரேஞ்ச் பண்ணீங்களா? ஆமாம், நான் நேற்று ராத்திரி பால்கனியில் அவன் என்னை பார்த்து மறுபடியும் அசிங்கமாக சிரிச்சான். நானே அவனை கூப்பிட்டேன்.
அவன் தப்பான எண்ணத்தோட என்னை மறுபடியும் தொட வந்தான். நான் முந்திக்கிட்டேன். ஆதித்யா இதை கேட்டு அதிர்ச்சி மற்றும் கேஸ் முடிந்தது என்று எண்ணினான். அவனை குத்துன அடுத்த நொடி நான் அலறி போயிட்டேன். எல்லாரும் ஓடி வர அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கருவியை பால்கனிலிருந்து 100 அடி பள்ளத்தாக்கில் தூக்கி எரிஞ்சிட்டேன். இப்போ என் புருஷனும் இல்லை, அவன் எழுதின லெட்டரும் இல்லை, கொலை செஞ்ச ஆயுதமும் உங்கள்கிட்ட இன்னும் கிடைக்கல. நான் சொன்ன இந்த கதையை தவிர நான் கொன்னேன்னு நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? இதை கேட்ட டிடெக்டிவ் ஆதித்யா அமைதியாக தன் பாக்கெட்டில் இருந்த பேனாவை எடுத்தான். அதில் ரெக்கார்டிங் ஐகான் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் அதை நிறுத்தினான். ஆதித்யா அவளிடம், லெட்டர் இல்லை, ஆயுதம் இல்லை, ஆனால் உங்களோட முழு வாக்குமூலமும் இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கு. ராகினியின் முகம் மாறியது. கணவனுக்காக பழி தீர்த்த நிம்மதியுடன் அவள் தன் செயலுக்கான விளைவை சந்திக்க தயாரானாள். கொண்டாட்டமாக துவங்கிய ஒரு பயணம் புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவந்து ஒரு கைதுடன் முடிவுக்கு வந்தது. நண்பனாக இருந்தாலும் அவன் செயலையும் அவன் பண்பையும் தெரிந்தே பழக வேண்டும்.